எல்லாரும் சொல்லுவாங்க, "கர்மா இஸ் பூமரேங், கர்மா இஸ் பூமரேங். கர்மாவ நம்புங்கடான்ட்டு." நான் அத நம்பாம பெருசா இல்லாம விட்டுட்டேன். சரி அது ஒரு போக்குல போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் அது விட்டது தான் கொஞ்சம் தப்பா போச்சு. ஏன்னா, அந்த லவ் விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் வந்துட்டு அந்த லவ் பண்றதுக்கு முன்னாடிலாம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு லவ் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆயிட்டு அழுதுன்னு உட்காந்துருப்பானுங்க. மூஞ்சி சின்ன சின்ன ஒரு மாரியே கிடப்பானுங்க. நான் அவனுங்கள பார்த்து சிரிப்பேன். "டேய்! இவ இல்லன்னா வேற பொண்ணா இல்ல. அ ஊருக்குள்ள 1008 பொண்ணு இருக்குது. போய் பாடுறான்னா என்ன? அவ தான் வேணும். அவ இல்லாம எப்படி இருக்கிறது சரி அப்படி இது பண்ணுவானுங்க." அது எனக்கு சிரிப்பா இருக்கும். நான் சிரிப்பேன். அவ்வளோ சிரிப்பேன். "டேய்! சும்மா காமெடி பண்ணாதன்னு" சொல்லி அப்படி சிரிப்பேன். பட் அந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவனுங்களோட ஒரிஜினலான வலி. ம். நம்மள ஒரு பொண்ண லவ் பண்ணி, பேசி, பழகி எல்லாம் செட் ஆகுற சிச்சுவேஷன்ல கடைசியில வேண்டாம். 2 பேருக்கும். அவன் இது சொல்லும்போது நான் சிரிச்சேன். நான் அவன பார்த்து சிரிச்சேன். ஏய் சும்மா சிரிச்சுட்டேன். இப்போ அவனுங்க என்ன பார்த்து சிரிக்கிறானுங்க. அப்பவே நீ சொன்னடா. அ இப்போ உனக்கே இதான்டா கர்மா அப்டின்னா. இன்னொன்னு ஒண்ணு இருக்குன்றது எனக்கு வந்துட்டு ஷாக் ஆகுது. இதுவரைக்கும் சரி போ என்னமோ சொல்றானுங்க அப்டின்னு சொல்லி விட்டேன். அனுபவிக்கும்போது தான் அதோட உண்மை வரும். உண்மையா காதலிச்சவனுக்கு ஒருத்தி தான் காதல். டைம் பாஸ்க்கு லவ் பண்ணணும், டைம் பாஸ்க்கு பேசணுன்றவனுக்கு ஊர் ஃபுல்லா காதல். நான் உண்மையா காதலிச்சேன். எனக்கு அவ ஒருத்தி தான் வேணும். அவளுக்காக வெயிட் பண்றதும் என்னோட முடிவு தான். நான் வெயிட் பண்றேன்றேன். பார்க்கலாம். அவன் என் செயல செய்கிறான். அவன்கிட்ட வேண்டுதல விட்டுட்டு, நான் பாட்டுக்கு என் வேலைய பார்க்கணும்னு ஒரு ஆசையில இருக்கேன். பார்ப்போம். என்ன நடக்குது?